டீசல் பிடிக்கிறதுக்கு காலதாமம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய ஒரு நிலையை இன்னைக்கு இந்த நிர்வாகம் உருவாக்கி இருக்குன்னா கேவலமா இருக்கு. ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் கிளம்பாக்கம் பத்திரிகையிலேருந்து மீடியாக்கள்லேருந்துலாம் போட்டு விளம்பரப்படுத்துறாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, வெளியில் பார்த்தா நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் போகிறோம், உள்ளே பார்த்தா கேன்சரு, டிபி, அட்டாக்கு, அது இதுன்னு அந்த மாதிரி கதையா உள்ளே வந்த பிறகுதான் இங்கே ஒவ்வொரு கார்பரேஷனுடைய நடவடிக்கைகள், அங்கே தொழிலாளி படக்கூடிய அவஸ்தைகள்லாம் இங்கே தெரியுது. அதிகாரிகள் என்ன பண்றாங்க? நான் வாரத்தில் 3 நாளைக்கு பார்ப்பேன். இந்த கார்பரேஷன் எம்டி லைன்ல வந்து காலையில் ஒரு 7:30 மணிக்கு நான் வண்டி ஓட்டினு சொல்ல ஒரு வண்டி முன்னாடி வரும். யாரான்னு பார்த்தா எஸ்சிடிசி எம்டி வராரு, அடிக்கடி விசிட் பண்றாரு, போறாரு. அவருக்கு கீழே 1008 அதிகாரிகள். பிரச்சனை இது இன்னைக்கு இல்ல, நீண்ட நாட்களா இங்க வந்ததுல இருந்தே இருக்கு. பிரச்சனையை சரி பண்ணணும்னு தொழிற்சங்கங்கள் கேட்கறாங்க. சிஐடி தவிர எந்த தொழிற்சங்கத்துக்கும் கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, வாயில். அவன் வந்து எங்கன்னா ஓடி கட்சா அனுபவிச்சுட்டு ஓரமா உட்காந்துட்டு போற ஏற்பாட்டுக்கு. அதனால அதிகாரிகள் அரசாங்கம் என்ன பாக்குறாங்க, ரைட்டு கொடுப்பா, வேற யாரும் கண்டுக்கிறது கிடையாது, அவங்க மட்டும்தானே அது பாத்துக்கலாம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இன்னைக்கு அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால்தான் இங்க ஒரு டெப்போக்கு 5 பேரு கிட்டத்தட்ட இருக்கும், கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கின்னு இருக்கு ஆளுங்க இருப்பாங்க. 5 பேரு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள வந்து இந்த வாஷிங் வேலையை பார்க்க சொல்ல, அவங்கள இந்த வாஷிங் வேலையை பார்க்க சொல்லாம, அது இல்லாம எம்டிஸ்ல போய்ப்பாரு. ஒர்க் ஷாப் டிரைவர்னு கொஞ்சம் பேர் இருக்கிறான். இப்ப எல்லாம் கான்ட்ராக்டுக்காரனா தான் போட்டானுங்க. ஒரு டெப்போவுக்கு 18 பேர் 15 பேர் இருக்கிறான் கான்ட்ராக்ட் டிரைவருங்க, ஒர்க் ஷாப்புக்குன்னு. இங்கே அதே மாதிரி நீ கான்ட்ராக்ட் தேவையில்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் டிரைவரை நீ வந்து நடைமுறைப்படுத்தமா வேணாவா? காலையில் 2 ஷிப்டுக்கு போடு, காலையில் ஒரு ஷிப்டுக்கு 2 பேரு, மதியானம் ஷிப்டுக்கு 2 பேரு போடணுமா வேணாவா? போட்டா இந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த வந்துச்சு வண்டி கீழே உட்காந்து போறது, மேலே படுத்து பார்த்து அது உள்ள ஏறினா ஃபேனு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி பயணிகளுக்கு வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா தொழிலாளிக்கு என்ன தொழில்நுட்ப வளர்ச்சி பயன்படுது? அதான் அங்க ரேம்ப் போட்டிருக்காங்க, அது தானா மிஷினை கழுவணும், அந்த மிஷின் கூட கழுவ மாட்டேங்குது. அதே மாதிரி ரேம்ப் நீங்க 2 போடு, பணம் இல்லையா? கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி கொட்டி கொடுக்குறாங்களா தொழிலாளி? 2 ரேம்பு போடு, கழுவ வேண்டிய ஆளுக்கு 4 பேரை நீ கூட ஆளை வச்சுக்க. ரேம்பு மிஷின் ஆன் பண்ணி விட்டா அது மாதிரி கழுவி விட்டு போகுதுங்க. இந்த வண்டி எல்லாம் பாருங்க, இது தூத்துக்குடியிலேருந்து வருது, அது அங்க கழுவி அனுப்புறாங்க. சரி ரைட்டு, வருஷம்லாம் ரைட்ல மழை வந்திருக்கோம், அழுக்காய் போச்சு, இப்போ கழுவணுமா, கழுவி போட்டோம். ஆனா ஆளை வச்சு கழுவுனா எப்படின்னு சரியா இருக்கும்? ஒரு ஆளு ஒரு வண்டி கழுவுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, நீ 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, ஏன் ரேம்பு போட மாட்டே? நீ ரேம்ப் அந்த மாதிரி ரேம்பு போட்டு அதை நடைமுறைப்படுத்தணுமா வேணாவா? இவ்வளவு பெரிய நிர்வாகம், 300-400 வண்டி வருது ஒரு நாளைக்கு அப்படின்னா, நீ ரேம்பு போடு, இடம் இருக்கு, 2 ரேம்ப் போறதுக்கு இடம் இருக்குது. ரேம்பை போட்டுட்டு டிரைவர், பார்க்கிங் டிரைவர் ஒரு ஏற்பாடு பண்ணு. இதை செய்யக்கூடிய நிர்வாகம் ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா தொழிலாளியை போட்டு வழிகாட ஆகத்துல இன்னைக்கு அதிகாரிகள் குறிக்கோளா இருக்கிறாங்க. நைட்லாம் ஓட்டிட்டு வந்து டீசல் பிடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோமா, டீசல் பிடிக்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். குடிச்சிட்டு வந்து பார்க்கிங் இங்க நிக்குது. நான் இப்ப போய் பார்த்தேன், 10 வண்டி 15 வண்டி நிக்குது. 10-15 வண்டி, ஒரு வண்டிக்கு 10 நிமிஷம் என்ன ஆச்சு? 10 வண்டிக்கு 100 நிமிஷம், 1.5 மணி நேரம் ஆகலையா? அவர் அதாவது தூங்கலாம் முடியாது, வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிக்கினே இருக்கணும். ஒரு வண்டி 10 அடி முன்னாடி நகர்ந்த உடனே திரும்பி அவர் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி நகர்ந்து வரணும். எவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க தொழிலாளி. அதிகாரிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன் அப்படின்னா கார்லயே போகக்கூடிய அதிகாரிங்களா, ரோட்ல வண்டி ஓட்டக்கூடிய தொழிலாளியை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால வந்து அதிகாரிகள் வந்து இங்க வாஷ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமே. ஏஎம் இருக்கலாம், டிஎம் இருக்கலாம், நீ வந்து நின்னு பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இல்ல கோசை பிடிச்சி அடிக்க முடிஞ்சா அடி, ஆள் இல்ல நான் கூட அடிக்கிறேன்பான்னு அடிங்க, அதிகாரிகளை கூட செய்யுங்க. ஆனா இந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாற்று ஏற்பாடும் பண்ணாம ஏற்கனவே இந்த தொழிலாளி ஏகப்பட்ட கஷ்டத்துல இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிறான். இந்த அரசுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கூட சரியில்லை.
இருக்கக்கூடிய எல்லா துறையோட கேடுகட்ட நிலைமைக்கு இன்னைக்கு நம்மளை கீழே தள்ளி வச்சுக்குது விடியல் அரசு, திராவிட மாடல் அரசு. ஆனா போக்குவரத்து தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் சலுகைகளும் இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பறி போகக்கூடிய நிலைமை என்பது உருவானி இருக்கு. இந்த ஒப்பந்தம் போட்டு 1 வருஷம் ஆகி போச்சு, 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அதுக்குண்டான எந்த அறிகுறியும் இல்லை.